மக்களே இங்கே பாருங்க, நான் உங்களுக்காக நீங்கள் கேட்ட மாதிரியே தைவானில் ஃபுட் ட்ரக்கில் போயிட்டு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கீங்க. சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம கண் முன்னாடியே அழகாக பீஸாவை அழகாக A to Z எல்லாம் க்ளீனாக தெளிவாக பண்ணாங்க. செம்மையாக இருக்குது வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீஸா கடைக்கு தான் வந்திருக்கோம். பீஸா கடை இல்லை, இது ஃபுட் ட்ரக் மாதிரி. ஃபுட் ட்ரக்கில் வந்து சாப்பிட்டு வந்து நான் வருஷ கணக்கில் ஆகுது. நம்ம ஊர்லேயே ரொம்ப ரேராக தான் நான் சாப்பிட்டுருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நிறைய ஃபுட் ட்ரக் இருக்காது. நைட் மார்க்கெட் இருக்கும், சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் ஃபுட் ட்ரக் மாதிரி இருக்காது. இந்த ஃபுட் ட்ரக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் சுற்றி சமைப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சிக்கன் காட்டியிருப்பேன், தந்தூரி சிக்கன் மாதிரி. அது வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. அது வந்து தைவானே சுற்றி சமைப்பாங்க. அவங்க வந்து ஃபேஸ்புக்கிலலாம் அவங்களுக்கு ஃபேன் குரூப், பெரிய குரூப் இருக்குது. அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுமாதிரி தேடி சாப்பிட்டது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து பீஸா சாப்பிட வந்திருக்கோம். பீஸா சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து நான் இதை வந்து ரொம்ப 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு பீஸா கடை பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இன்னொரு லொக்கேஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பழைய பிக்சர்லாம் தேடி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பீஸா மேனுன்ற அந்த கடையை பார்த்துட்டேன். இப்போ பீஸா மேன் கடையை பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து சர்ச் பண்ணும்போது வந்து இங்கே லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து ஃபுட் ட்ரக்கு, இது வந்து ஒரே இடத்தாண்டு இருக்காது, மாறி வரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போன நாள் அன்றைக்கி அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் போல், அப்போ வந்து இதுமாரி நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா இந்த இடத்தான தான் ரெகுலராக இருக்கும் போல். வெறும் வெட்னஸ்டே மட்டும் தான் இந்த இடம் வந்து க்ளோஸாக இருக்குது. நான் இந்த இடத்த வேணால் நீங்கள் சப்போஸ் தைப்பையில் இருக்கீங்கன்னா நான் வந்து லொக்கேஷனை வந்து பின் பண்ணுறேன், பாருங்கள். சூப்பரான லொக்கேஷனுங்க இது. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அலேத்தியா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி, மலைக்கு மேலே. அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் அளவு இப்படி ஓட்டினோம்னா இந்த இடத்த வந்து சேர்ந்துடலாம். ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓன் வெஹிக்கிள் இருந்தோம்னா வந்துடலாம் இந்த இடத்துக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நிறைய ஃபுட் இருக்குது. இந்த ஒரு ஃபுட்டு மட்டும் இல்லை, நான் இந்த ஃபுட்டு தேடி தான் வந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபுட்டு இதுமாரி இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கடை கிட்ட இருக்குது. நம்ம ஆனால் இன்றைக்கி வந்து பீஸா சாப்பிட தான் வந்தோம், ஓகேங்களா? அதனால் பீஸாவை மட்டும் எடுத்து சாப்பிட்டு இன்றைக்கி இன்னொரு நாள் வயிற்றை நல்லா காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஃபுட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணுவோம். பீஸா ரெடியான ஒன்று எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே. பாருங்க, நம்ம வந்து இதுக்கு நிறைய மெனு இருக்குது. இதில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நட்ஸ் போடுறாங்க இதில். பாருங்க எடுத்தாப்புல ஆகா, அப்படியே நல்லா புக்குன்னு வருதுங்க, செம்மையா. பாருங்க கட்டிங்க சட்டு போட்டு சுட டெலிவரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பிடிச்சா இருக்கு, சுட செம்மையா நம்ம முன்னாடியே பண்ணுறாங்க. இந்த கடையை நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பெஸ்டோ ஸ்மோக்டு பீஃப் பீஸா. அதில் தான் கொஞ்சம் மீட் இருக்கா மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வந்து எப்படி மேக்கிங்ன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்க, ஆல்ரெடி வந்து மாவு ரெடியாக இருக்குது அவர்கிட்ட. இதுதான் அந்த அடுப்பு, பீஸா சுடுற அடுப்பில் மாவு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் திரட்டுறாரு கையிலேயே. கை பயங்கரமாக விளாடுது அண்ணாத்துக்கு. அதெல்லாம் அந்த மாவு தான் என் மேட்ரு. அந்த மாவு மட்டும் கரெக்டாக போட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேலே சாஸு இன்க்ரீடியன்ஸை போட்டு பார்த்து உள்ளே குக் பண்ணுறதும் இருக்குது. கரெக்டான டெம்பரேச்சரில் அழகாக திருப்பி குக் பண்ணாங்க, செம்மையாயிரும். பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பச்சை கலர் சாஸு, சட்னி மாதிரி இருக்கு, பிங்க் சட்னி. மேலே இன்னொரு சீஸ் போடுவாரா? என்ன போடுறாரு? ஏதோ கட்டி எடுத்து போடுறாரு. வெங்காயம் போல ஆனியன் அள்ளி வீசியிருக்காப்புல. ஆகா, மோசமாக இருக்குது ஆனியனு. இப்போ பாருங்க, அழகாக தூக்குறாரு பாருங்க. அவ்வளோதாங்க, இதுதான் நுணுக்கமாக அழகாக ஸ்ட்ரக்சர் டீஃபார்ம் ஆகாத மாரி தூக்கிட்டாப்புல. இப்போ எடுத்து உள்ளே போடுற வேண்டியதான். பாருங்க, முடிச்சுட்டிங்க போங்க. அதுமாரி உள்ளே ரெடியாக இருக்குது. ஓகே.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து பீஸா வந்து வாங்கியாச்சு. அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வெறும் ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுது எல்லாமே. பட்டு ரெடி ஆகுது. குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள். ஓ செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வெங்காயம்லாம் பாருங்கள் கருகவே இல்லை, சுத்தமாக அப்படியே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. பாருங்க பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் தெரில. சரி இப்போ வந்து நம்ம இதை எடுப்போம். பாருங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். வா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க. ஆஹா இங்கே பாருங்க வந்துருச்சு. நல்லா இருக்கு. மீட் நல்லா இருக்கு. இந்த பேஸ் வந்து அப்படியே நம்ம சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு சில வீட்டில் நல்லா செய்வாங்க சப்பாத்தி, அதுமாதிரி இருக்குது. இப்போ நான் இதோட சைடு வியூ காட்டுறேன் பாருங்க. நான் சாப்பிட்டதுக்கு சைடு வியூ பாருங்கள். க்ரன்ச்சியாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆரியாக பஃபியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒரு மடிச்சு கிடைக்கும். இங்கே பாருங்க. இந்த ஒன்று ஈஸியாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் நானே. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் போல. கிறிஸ்பியாக இருந்தால் ஒரு மொடன்னு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சூப்பராக இருக்குது கரெக்டாக. அதேமாதிரி சைஸ் வந்து இந்த சைஸ் தான் தராங்க பாருங்க. சரி இந்த பீஸை முடிச்சிருவோம் ஒரே. சூப்பராக இருக்குது. நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணது இதுதான். இன்னொரு தடவை வரும்போது நம்ம வேறு ஏதாவது ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம். 250க்கு வந்து இது வந்து தரமான இது தான். சூப்பராக இருக்குது. அதுமாதிரி நம்ம ஹேண்ட்ஸ் ஆனால் நம்ம கண் முன்னாடியே பண்ணி தராப்புல செம்மையாக இருக்காங்க பாருங்க. குக் பண்ணிக்கிட்டே இருக்காது. ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதேமாதிரி இந்த கடையில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். நைட்டு 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் வந்து இன்க்ரீடியன்ஸ் காலியாக போச்சுன்னா அவங்க வந்து கிளம்பிடுவாங்களாம். அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் காலியாச்சுன்னா இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் 9 மணிக்கு வந்துட்டு இல்லை 9 மணிக்கு முன்னாடி வந்தால் கூட 7 மணிக்கு வரீங்க 8 மணிக்கு வரீங்கன்னா ஒரு சமயம் கடை இருக்காது. ஆனால் வந்து முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க இன்க்ரீடியன்ட் இல்லை காலியாக போச்சுன்னு. அதனால் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா இதுமாதிரி காலியாக வரோன்னு நினைக்கிறேன். மாவு எவ்வளோ மாவுலாம் வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியல தோராயமாக. ஆனால் அவங்க சொன்னாங்க நம்ம கேட்கும்போது ஒரு சில சமயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு போயிடுவோம் காலியாகிடுச்சுன்ற மாதிரி. ஃபாலோ பண்ணிக்கோங்க அதெல்லாம். ஓகேங்களா? சூப்பராக. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். முடிச்சுட்டு கிளம்புறாங்க.